ஹாய் 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 யூஎஸ்ஏ தமிழா பேசுகிறேன் ஃபோக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பிளாஸ்மா பற்றி பேச போகிறோம். அது என்னங்க பிளாஸ்மா? எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பிளாஸ்மா இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிளாஸ்மா டிவி வெட்டியாக உட்காந்துட்டு கிடக்குது, ஒன்றும் பண்ணாமல் உடஞ்சி போய் கிடக்குது. நீங்கள் என்னங்க புதுசாக ஒரு பிளாஸ்மா பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். கேட்கறது ஒரு நியாயமான ஒரு வாதம் தான். அது பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன். ஆனால் இந்த பிளாஸ்மா வந்து வேற, நீங்கள் சொல்கிற வந்து பிளாஸ்மா வந்து வேற. இது வந்து மோர் லைக் ஸ்பேஸ் ரிலேட்டட் ஆர் என்ன சொல்றது, இது வேர்ல்டு ரிலேட்டட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் இப்போ வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதுதான் வந்து இப்போ நம்ம பேச போகிறோம். இன்னொன்று வந்து அது இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் இறங்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் லான்ச்சை வந்து நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். அது என்ன லான்ச்சு, அது எப்படி வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம பிளாஸ்மாவை பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடி பிளாஸ்மானா என்ன அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி விலாவரியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். Plasma field by maintaining a continuous communication lock with the satellites on orbit through the wake that Starship leaves behind. Now, this is சூப்பர். ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்துட்டிங்களா? வானத்தில் அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. சரி, இப்போ பிளாஸ்மா பற்றி பேசுவோம். ஸோ பிளாஸ்மான்றது நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. சயின்ஸு, மெடிக்கல் ஃபீல்டு எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் டிவியும் பிளாஸ்மா டிவி தான். ஆனால் நம்ம பேச போகிற பிளாஸ்மா வந்து வேறு. பிளாஸ்மா வந்து என்ன அப்படின்றது புரிஞ்சுக்குங்க, இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் இந்த ஸ்பேஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ என்னன்னா, இப்போ வந்து ஒரு மேட்டர் வந்து மேட்டர்னா அந்த மேட்டர் இல்லைங்க, இந்த மேட்டர், அதாவது சயின்ஸ் மேட்டர். மேட்டர் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது இவென்ச்சுவலி யூல் எண்ட் அப் இன் பிளாஸ்மா. சரி, அதை நான் தரவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, இப்போ ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, சரிங்களா? இப்போ ஐஸ் கட்டி வந்து ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணியாக மாறிடும், சரிங்களா? மறுபடியும் தண்ணியை ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வாட்டர் வேப்பராக மாறிடும், சரிங்களா? நீராவியாக மாறிடும். இப்போது வாட்டர் வேப்பரை ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இன்னொன்று, அதை ஹீட் பண்ண முடியுமா, சூடு பண்ண முடியுமா வாட்டர் வேப்பரை? சரி, வாட்டர் வேப்பரை சூடு பண்ணால் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அதோட ஆட்டம்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகி அது வந்து அயனைசேஷன் ஆகிடும். இப்போ அயனைசேஷன் ஆயிடுச்சு, ஆனால் அந்த வாட்டர் வேப்பரை வந்து சாதாரணமாக நம்ம பிரேக் பண்ண முடியாது. அது வந்து என்னென்னா, நம்ம எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கொடுக்கணும். அது வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம எர்த்தில் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய எக்யூப்மெண்ட்லாம் வேணும். பட் ஹைப்போதெட்டிக்கலி உங்களால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா யூ வில் பி கிரியேட்டிங் அயான்ஸ். அயான்ஸ்ன்றது வந்து என்னென்னா, யூ வில் எண்ட் ஆஃப் ஃபார்மிங் அன் அயான் கிளவுட். இப்போது அந்த அயான் கிளவுட் வந்து நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இட் வில் ஜென்ரேட் அ ஹீட். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து பிளாஸ்மா. ஸோ ஏன்னா இப்போ வந்து ஒரு சாலிடாக இருக்கிற ஐஸை வந்து நீங்கள் லிக்விடாக மாற்றி, லிக்விடை வந்து கேஸாக மாற்றி, கேஸாக வந்து யூஆர் ட்ரான்சிஷனிங் இன்டு பிளாஸ்மா. இப்போ பிளாஸ்மான்றது வந்து என்னென்னா, டிப்பிக்கலாக எர்த்தில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாலும், ஆனால் இது நேச்சுரலாகவே நடக்குது. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சன்னோட இன்டென்ஸ் ஹீட்னால வந்து என்னென்னா, நம்ம எர்த்தில் இருக்கிற அட்மாஸ்பியர் அயான்ஸ் எல்லாமே வந்து அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து அயனைசேஷன் ப்ராசஸில் வந்து பிளாஸ்மாவாக ஒரு லேயராக அப்படியே படர்ந்து இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து மேலே லான்ச் பண்ணோம் அப்படின்னா, நல்லா சில்லு 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 சில்லுன்னு அந்த காற்று அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப சூடாயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு தாண்டி போனால் தான் வந்து ஸ்பேஸ். அந்த காற்று வந்து சூடாக இருக்கிற இடத்துல வந்து ஸ்பேஸ் ஷிப்க்கு வந்து சரியான டைல்ஸ் அதெல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து டெஸ்ட் ஆகிடும். சரி, இதெல்லாம் இருக்குன்றத முதல்ல தெரியும், இந்த நாசா எல்லா கம்பெனிஸ்க்கு வந்து தெரியும். ஆனால் வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து எப்படி வந்து கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் வந்து கொஷனபுளாக இருந்தது. இப்போது அந்த லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ராக்கெட் லான்ச் வந்து நடந்தது. அந்த ராக்கெட் லான்ச் வந்து விட்டது வந்து ஸ்பேஸ் எக்ஸ். அது வந்து என்ன, ஒரு டெஸ்ட் ஃப்ளைட். அது ஒரு ஸ்டார்ஷிப் வந்து மேலே வந்து போயிட்டு அப்புறம் வந்து அது கொஞ்சம் ரவுண்ட் அடித்து கொஞ்சம் ஹாயெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். அப்புறம் கீழே வந்தது. கீழே வரும்போது வந்து என்னென்னா, இப்போது
டெக்னாலஜி அப்கிரேட்னால நிறைய வீடியோ கேமராஸ் எல்லாம் வச்சு அந்த பிளாஸ்மா எஃபெக்டை வந்து காமிச்சாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பிளாஸ்மா எஃபெக்டை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் பேசுவோம் அதை பற்றி என்னன்னு. Those flaps there. So getting data on aspects like heating and control while traveling way faster than we did before is going to be critical to eventually bringing starships back from space for rapid reuse. So I mentioned those flaps. That's one of the things that enables Starship to help control itself and survive the heat of reentry, which, like we said before, we're expecting that reentry to occur around T plus 49 minutes. So we're getting pretty close here. And what you're seeing here, it looks like the vehicle is sort of moving back and forth. Part of what you're also ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குதுன்றது க்ளீனாக புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸ்டார்ஷிப் வந்து மார்ச்சில் லான்ச் பண்ணாங்க, மேலே போயிடுச்சு, சரிங்களா? ஸோ அது போனது வந்து மேபி மோர் தென் 150 கிலோமீட்டர்ஸ் அப்படி போயிருக்கும் மேலே. இப்போ வந்து ரீஎன்ட்ரி ப்ராசஸ்னால் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அப்படியே கீழே இறக்குறாங்க. ஆனால் அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப 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 டெக்னிக்கலி மனுவரபிள் டாஸ்க் இது. அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப காஷியஸாக தான் பண்ணுவாங்க. பட் அது வந்து கிராவிட்டினால வந்து ஸ்டார்ஷிப் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஆனால் கிராவிட்டி வந்து எர்த்துக்கிட்ட வர வர ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டார்ஷிப் வந்து அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது டைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரீஎன்ட்ரி ப்ராசஸில் வந்து என்னென்னா நடுவில் வந்து அந்த பிளாஸ்மா லேயரை வந்து என்கவுண்டர் பண்ணும். ஸோ என்ன அந்த என்கவுண்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரத்த கலரியில் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லாக வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும், எல்லாமே அப்படி என்கல்ஃப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பிளாஸ்மா லேயர். அதனோட டெம்பரேச்சர் வந்து 3000 டிகிரி சென்டிகிரேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்டார்லிங்க்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வீடியோஸில். அந்த ஸ்டார்லிங்க் வந்து என்னென்னா இட்ஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன். முன்னாடி வந்து இவ்வளோ கேமராஸ் எல்லாம் வச்சு ஸ்பேஸ் ஷிப்பை அனுப்பிச்சதில்ல, இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் லிங்க் வழியாக நம்ம வந்து லைவாகவே அந்த இதை வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த பிளாஸ்மா வரப்போது, நல்லா பாருங்கள். onboard view that we have is on the end of a flap. Starship has front flaps and rear flaps in the vehicle. So we've got 4 of those. And oh man, we can see the heating on those flaps as we're starting to re-enter the Earth's atmosphere. This is where the Earth's atmosphere is doing the work to slow us down. Now, like we said, this plasma field is, wow, what a view. We hope to maintain these views throughout. Starship is so big that we're hoping that the plasma field doesn't entirely blanket the entire vehicle. Right now, it is not. The Starlinks are Views brought to you by Starlink. Yeah, the Starlinks are still communicating and still capturing the data and the video that we see here. I mean, Shiva, this is just absolutely incredible views. We've never seen anything like this before. This is the biggest flying object ever in space. Absolutely, Kate. And it's important to note with the ascent burn that we did was to get us to orbital velocities, even though we were on a nearly orbital trajectory. So the heating and the loads that Starship is going through right now are what it would be getting if it were recovering from an orbital mission. And just the fact that we have views through entry, this is incredible. Yeah. Again, this is the furthest and fastest that Starship has ever flown. தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோட ஆடவா. ஹே, வந்துட்டீங்களா அந்த பிளாஸ்மெல்லாம் பார்த்துட்டு? சூப்பர், எப்படி இருந்தது? அப்படியே தக 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 தகன்னு அப்படியே ரத்த கலரில் அப்படியே தெரிஞ்சுக்குமே. ஒரு ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பிளாஸ்மா வந்து அந்த நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இது வந்து இது இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தது. ஆனால் இப்போ இருக்குது அப்படின்றத வீடியோ கேமரா போட்டு நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசை வரலாம், என்னங்க நான் வந்து இப்படியே கொஞ்சமாக கையை வெளில விட்டு பார்க்கட்டுங்களா அந்த பிளாஸ்மாவில் அப்படின்னு கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம். விடுங்க, கையை வெளில விடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கை வந்து அப்படியே போயிடும், பிளாஸ்மாவோட அடிச்சுக்கிட்டு போயிடும். 3000 டிகிரிங்க, கையெல்லாம் உள்ள வெளில விட்டுறாதீங்க, ஜன்னல் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்போர வேகத்தை பார்த்தா நம்மலாம் வந்து டூரிசம் போகலாம் ஸ்பேஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக அந்த பிளாஸ்மா லேயரை தாண்டி கூட நம்ம போக வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு கொஷின் நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், இந்த பிளாஸ்மாலாம் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது நம்ம தெரியலாம். ஸோ தெரியணுங்க, கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இருக்குன்னு தெரியணும், சரிங்களா? நம்ம வந்து புளி சாதமோ தயிர் சாதமோ பற்றி எவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்கோமோ
அந்த மாதிரி இன்னொரு சைடு ஒரு ரீசர்ச் போயிட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அந்த ரிசர்ச்சும் பண்ணணும். எப்படி வந்து ஒரே மாவு வச்சு இட்லியாக கன்வெர்ட் பண்ணுறது, தோசையாக கன்வெர்ட் பண்ணுறது, ஆப்பமாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி நம்ம ரீசர்ச் பண்ணோமோ அதே மாதிரி ஆஹ், ஒரே ஒரு அட்மாஸ்பியர் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பண்ணுறது டெஃபினட்டாக நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்னொரு அறிவியல் எக்ஸ்ப்ளோரேஷனோட நம்ம போய் டீப் டைவ் பண்ணலாம். சரிங்களா? பாய். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஎஸ்ஏ தமிழன். See you all.